நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில ஆளுங்கட்சியினர் ஒருவர் நம்மளோட இணைந்திருக்காரு, எதிர்கட்சியாக துடிப்பவர் ஒருவர் இணைந்திருக்காரு, இதுவரைக்கும் இல்லாத விவாத மேடையில பொதுமக்கள் ஒருவர் இணைந்திருக்காங்க. இப்போ நம்ம எதிர்கட்சியாக துடிக்கும் ஒருவரை பேச வைப்போம். சார் சொல்லுங்க சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஒருத்தவங்க பீச்சுக்கு போக முடியல, பீச்சுக்கு போனால் அங்கே வர பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க. காலேஜுக்கு போக முடியல, காலேஜுக்கு போனால் அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க. சரி, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாமேன்னு இது போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே ஒரு எஸ்ஐ குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்காருங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அங்கே இருக்கிற சக போலீஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஏங்க வந்தீங்க, மேலே போங்கன்னு அனுப்பிச்சுட்ருக்காங்க. மேலே இருக்கிற ஒரு பெண் போலீஸ்கிட்ட அங்கே தப்பாக நடந்திருக்காது. இது வந்து ராஜபாளையத்தில் நடந்திருக்கு. என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில? அதாவது ஆளுங்கட்சியாக ஆக துடிப்பவர் ஒரு வசனமாக பேசுவதெல்லாம் நகைப்புக்குரியதாக இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், மணிப்பூர்ல அந்த பெண்களை நிர்வாணமா இழுத்துட்டு போனப்போ உங்களுடைய கோபம் எங்க போனது சொல்லுங்க. அப்ப ஏன் நீங்க கோவப்படுற, இப்ப ஏன் கோவப்படுறீங்க? ஏங்க, இங்க வந்து மணிப்பூரை பத்தி பேசணுங்கிற இது கிடையாதுங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறத பேசுங்க, அந்த பல்கலைக்கழகம் அதை பத்தி பேசுங்க, அந்த இஷ்யூவை பேசுங்க. சும்மா வதந்திகளை பரப்பக்கூடாது, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அந்த நபர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, போற வழியில போட்டோ எடுத்திருக்காரு, பாப்பா எடுத்துக்கோப்பான்ட்டோம், அவ்வளவுதான். அவங்க வந்து உங்க கட்சியை சார்ந்தவர் கிடையாது. இல்லங்க ஏங்க, இந்த ஞானசேகர்ன்ற வேற ஆளு, கைது பண்ணவர் வேற ஆளு, அவரு வேற ஆளு, இவரு வேற ஆளு. என்னங்க எல்லாம் போட்டு இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. சும்மா இந்த மாதிரி பேசக்கூடாதுங்க. ஏங்க எஃப்ஐஆர் எப்படிங்க வெளில வந்துச்சு? எஃப்ஐஆர் எப்படி வெளில வந்துச்சு? எஃப்ஐஆர்ல என்னன்னு நோட் பண்ணிருக்காங்க? இந்த மாதிரிலாம் எழுதலாமா? அந்த பொண்ணோட பேரு இது டீடைல்ஸ் மொத்தம் எதுவும் வரணுமா? எங்க தலைவர் சும்மா இல்லைங்க, கோவப்பட்டு சாட்டை எடுத்து தன்னை தானே அடிச்சுக்கிட்டாரா இல்லையா? இதெல்லாம் நடந்தவங்க தானே அவர் பண்ணாரு. இந்த 48 நாள் விரதம், அப்புறம் வந்து செருப்பு போடாம, இதெல்லாம் வந்து மார்கழி மாசம் கார்த்திகை மாசம் வந்துச்சுன்னா எல்லாருமே இருக்கிறதாங்க, ஐயப்பனுக்கு மாலை போட்டு அதை அப்படியே இதுக்காக மாத்தி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் வந்து தலைவர் பண்ண தேவலாம் பேசாதீங்க சொல்லிட்டு கை நீட்டி பேசாதீங்க, நான் மரியாதையா பேசுங்க. என்னத கை நீட்டி பேசுறாங்க? என்ன நானு பொதுமக்கள் ஒருவர் வந்து பேசணும் துடிக்கிறாங்க, அவங்க பேசட்டும். எனக்கு ரெண்டு பேர்கிட்டயுமே, மாநில ஆளுங்கட்சியும் சரி மத்திய ஆளுங்கட்சியும் சரி, ரெண்டு பேர்கிட்டயுமே எனக்கு கேள்விகள் இருக்கு. சரி, இப்ப முதல்ல நான் அந்த மாநில ஆளுங்கட்சிக்கு போயிடுறேன். சார், இப்போ இந்த அமைச்சர்கள் இருக்காங்க, அப்புறம் வந்து டெபுட்டி சிஎம் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து சாதாரணமா போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா போய் பாத்திர முடியுமா? இல்ல, அதுக்கு நிறைய புரோட்டோகால் இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துலலாம் போய் பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவங்க எங்க இருக்காங்கலாம் தெரிஞ்சுக்கணும். அப்படியே வந்தா கூட சூழ்ந்து நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாதவங்களை கிட்ட விட மாட்டாங்கல்ல, அதெல்லாம் இருக்கும். இவ்வளவு புரோட்டோகால் இருக்குல்ல. ஆனா இந்த விஷயத்துல அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி எல்லார் கூடயும் வளைச்சு போட்டோ எடுத்திருக்காரு. அப்போ ஏதோ ஒரு அதிகார பலம் இருக்குல்ல. சரி, நம்ம ஏதாவது தப்பு பண்றோம் அப்படின்னா இந்த அதிகார பலத்தை வச்சு நம்ம தப்பிச்சு வந்துடலான்றது அவருக்கு இருக்குதானே அந்த எண்ணம்? கரெக்ட் மேடம், கரெக்ட்டா கேட்டிங்க மேடம். அப்போ ஏதோ ஒரு அதிகார பலம் பின்னாடி இருக்கிறதுனால தான் இவ்வளவு ஈஸியா இத்தனை பேர் கூட போய் போட்டோ எடுத்திருக்காரு. சரி, இதை விட்டுருங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில நார்மலாவே மத்த காலேஜ்ல இருக்கிறவங்க, அந்த அஃபிலியேட்டட் காலேஜ்ல இருக்கிறவங்க போய் பேப்பர் ஒர்க்குக்காக போயிட்டு வரதெல்லாம் சகஜம் தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா லேட் டைம்ல ஒருத்தவங்க அந்த காலேஜுக்கே சம்பந்தம் இல்லாதவங்க உள்ள போயிட்டு வராங்க அப்படின்னா அது எப்படி இத்தனை நாளா அவங்க மாட்டாம இருக்காங்க? என்ன செக்யூரிட்டி என்ன பண்றாரு, சிசிடிவி கேமரா என்ன பண்ணுது, அது எப்படி யாருக்குமே அது தெரியல. சரியா கேக்குறீங்க மேடம். சரி, இதை விடுங்க. போன ஆட்சியில அந்த எலக்கட்சி இருந்தப்போ ராஜேஷ் தாஸ்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு டிஜிபி பெண் எஸ்பிக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்திருந்தாரா? அப்ப என்ன குதிச்சிங்க, இந்த ஆட்சியில பெண் போலீஸ்க்கு கூட பாதுகாப்பு இல்ல, என்ன ஆட்சி, நீங்களா பதவி விலகுங்க அப்படி இப்படி நீங்கல்ல. இப்ப நடந்தது என்ன சார் சொல்லுங்க சார்? எஃப்ஐஆர் எப்படி சார் வெளியே வரும்? சரி சார், ஒரு காலத்துலலாம் இப்போ ஏதாவது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா செய்தித்தாளெல்லாம் எப்படி நியூஸ் வந்தது? சைதாப்பேட்டையை சேர்ந்த மல்லிகா பிராக்கெட்ல வந்து பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு வரும். ஆனா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அப்புறம் இந்த நியூஸ்லலாம் எப்படி வருது? அந்த பெண்ணோட பேரு, அவங்க எந்த தெருவில் இருக்காங்க, எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க, அப்பா யாரு, என்ன வேலை செய்யறாங்க, எந்த குடும்ப பின்னணி எல்லாத்தையும் போட்டுறாங்க. இப்பெல்லாம் போடலாமா சார்? சரி, மீடியா ஒரு பக்கம் இப்படி பண்றாங்கன்னா போலீஸும் அது எப்படி சார் எஃப்ஐஆர் அவ்வளவு ஈஸியா நீங்க வெளியிடுறீங்க? அது எப்படி ரிலீஸ் ஆகுது? இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன, அந்த குடும்பத்துக்கே என்ன ஒரு பெயர், அவ பெயர் வந்து நிக்குமா நிக்காதா? இந்த சமூகம் எப்படி ஏத்துக்கும்? சரி, கை காலை உடைச்சு போட்டுறீங்க அந்த குற்றவாளிக்கு, இதுதான் தண்டனையா? இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உடனே கமெண்ட்ஸ்ல எல்லாரும் அப்படியே சூப்பரா ஃபயர் விட்டா நீங்க அப்படியே ஹீரோயிசம் மாதிரி காட்டிப்பீங்களா? இது போதுமா அந்த தண்டனை? அவருக்கு கொடுக்குற தண்டனையால இதுக்கப்புறம் அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி குற்றமே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி எஃப்ஐஆர்லாம் நீங்க ரிலீஸ் பண்றதுனால திசை மாத்துறீங்களோ இந்த பிரச்சனையை, மக்கள் பேசாம அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் வருது சார். கரெக்ட் மேடம், இவங்க திசை தான் மேடம் மாத்துறாங்க. கரெக்ட் சார், எனக்கு உங்ககிட்டயும் கேள்வி இருக்கு சார். சரி, இப்ப இந்த பெண்ணுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு உங்க தலைவர் சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறாரு. மணிப்பூர்ல நம்ம நாட்டோட பெண்களை நிர்வாணமா இழுத்துட்டு போனாங்க, பாலியல் வன்கொடுமை எல்லாம் பண்ணாங்களே, அப்ப அடிச்சுக்கிட்டாரா? அதாவது வாயை திறந்தாரா?
இல்ல சரி, இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்னு ஒருத்தர் இருக்காரு, ஞாபகம் இருக்கா? அவரு உங்க கட்சி தான். இருக்காரு. அவரு நம்ம மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காருன்னு அவங்கள கூட்டமா வந்து மெடல் எல்லாம் தூக்கி எறியலாம் நிலைமைக்கெல்லாம் போனாங்க, தூக்கி எல்லாம் கூட எரிஞ்சாங்க. அப்ப ஏதாவது நீங்க சாட்டையால் அடிச்சுக்கிட்டீங்களா? ஏதாவது கேட்டீங்களா? இப்ப கூட ரீசெண்டா கர்நாடகாவில் உங்க பூக்கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் பாலியல் சீண்டல் ஏதோ ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் தொகுதி மக்களை பார்க்க போகும்போது முட்டையால் அடிச்சிருக்காங்க மக்கள். சரி, அவர் பாலியல் சீண்டல் தானே ஈடுபட்டாரு, அந்த தப்புக்கு நீங்க ஏதாவது சாட்டையால் அடிச்சுக்கிட்டீங்களா? நீங்க எதிர்கட்சியாக துடிக்கிறீங்க சரிதான், ஆனா நீங்க இந்த மாதிரி உங்க கட்சி ஆளுங்க தப்பு பண்ணும்போது பேசாம இருக்கிறது எப்படி இருக்குன்னா, நீங்க அரசியல் ஆதாயத்துக்காக தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு அப்பட்டமா தெரியுது சார் எங்களுக்கு. என்னப்பா பொதுமக்கள்ல ஒருவரா அவங்க இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரையும் அமைதியா இருக்கீங்க. ஏதாவது பதில் சொல்லுங்க அவங்களுக்கு. நீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. என்ன 2 பேரும் வாயை திறக்க மாட்டீங்களா? இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, இவங்களும் வாயை திறக்க மாட்டாங்க, அவங்களும் வாயை திறக்க மாட்டாங்க. 2 பேர்ல ஆனா ஒருத்தர் நானா நீன்னு போட்டி மட்டும் போட்டுப்பாங்க. இதுல எது உண்மை அப்படின்றத பொதுமக்களா நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். விடவே கூடாதுப்பா. நம்ம போராட்டம் பயங்கர சக்சஸ். தமிழ்நாடு ஃபுல்லா நம்மள தான் பேசுறாங்க. உட்காருமா உட்காரு. நான் அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துல வச்சா நாங்க சும்மா விட்டுருவோமா? அப்பெல்லாம் விட்டுற மாட்டோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சென்னை ஸ்தம்பிக்க விட்டுருவோம்ல, என்ன சாயங்காலம் தானே விடுவாங்க. அன்னைக்கெல்லாம் நம்ம போராட்டம்னா சும்மா நினைச்சிட்டாங்களா ஆளுங்கட்சி? ஆளுங்கட்சி மிரட்டிடுவோம் நாங்க, ஜாக்கிரதை. தலைவரே ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்துருக்கிறோம், எப்ப வெளில அனுப்பாங்களா? ஈவினிங் ஆயிடும் நினைக்கிறேன். மண்டபம் தானே, விட்டுருவாங்கப்பா, பாத்துக்கலாம். தலைவரே ஏதாவது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா ஏதாவது பண்ணுவோம் தலைவரே. ஆமா என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணலாம்? கேம் விளையாடுவோம் தலைவரே, ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுவோம். ஹேண்ட் கிரிக்கெட்டா? அது வேணாம்ப்பா, போர் அடிக்கும்பா. எனர்ஜியா ஏதாவது எனர்ஜியா பாக்ஸிங் பண்ணுவோம் தலைவரே. அந்த ஓவர் எனர்ஜி வேணாம், மிடில் பாட்டுக்கு போட்டி ஆரம்பிச்சிட்டேன் பாரு நானு. அச்சம் மைக் இல்ல, மைக் எல்லாம் பாட முடியாது. மைக் ஆன் பண்ணு, ஸ்பீக்கர். அச்சம் நீ பாடு. நெஞ்சமுண்டு நேர்மயம் நீ வேட்டைக்காரன் பாடு. பழைய வேட்டைக்காரன் இது இல்ல. சூப்பர் டைம், சூப்பரா போதியா. சரிப்பா, இந்த அண்ணா பல்கலை இஷ்யூ பயங்கரமா இன்னைக்கு எப்படி உணர்ச்சி பொங்க நம்ம பண்ணமோ அதே உணர்ச்சி பொங்க நாளைக்கு நம்ம பண்ணிடுறோம். காலையில இடி, மழை, வெயில், புயல் எதுவா இருந்தாலும் சரி, என்ன வெதர் சரியில்லை, பிளைட் எடுக்க மாட்டான்னு பிளைட் சொன்னா, ரோடு சரியில்லை, டிரைவர் வண்டி எடுக்க மாட்டான்லாம் இல்ல, பண்றோம். தலைக்கு 1000 பேர் இறக்குறோம், சென்னையை ஸ்தம்பிக்கிறோம். சொல்லுங்க தலைவரே. அப்படியா? சரி, ஓகே பண்ணிடலாம். போராட்டம் கேன்சல், நாளைக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க. அது ஏதோ டெல்லியில ஏதோ ஒரு துக்க செய்தி போல, இப்பதான் நியூஸ் வந்துச்சு, தேதி பின்னாடி சொல்றேன்ட்டாரு. போராட்டம் கேன்சல், பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடும். என்ன தலைவரே, அவரே போராட்டத்துக்கு எப்படி நிறுத்தலாம்னு சொல்லிட்டு காரணம் தேடிட்டு இருக்காரு. இந்த டைம்ல என்ன தலைவரே? விடுப்பா, தேதி பின்னாடி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காருல, ரத்துன்னு சொன்னது மட்டும் நிறுத்தினாரா? ஒரு 2 மாசத்துல வந்துருயா, பண்ணிடுவோம். அதுக்கு சொல்ல தலைவரே, அந்த பூக்கட்சி என்னதான் துக்கமா இருந்தாலும் அந்த ஆளுங்கட்சி எடுத்து போராட்டம் பண்றாங்க, நம்ம அமைதியாவே இருந்தா நல்லா இருக்குமா? அது சரி விடியா, பண்ணிப்போ முடியா, நீ பண்ணிட்டோம்ல, அது நம்ம தான் பாத்துக்கலாம். ஒண்ணும் தலைவர் காரணம் தேடிக்கிட்டே இருக்காரு தலைவரே. எப்படி பண்றது ஏதாவது காரணம் கிடைச்சா கழிச்சு விடு, பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம், விடுங்க. டைம் ஆயிடுச்சா? விட்டாங்களா இல்லையா? விட்டாங்களா? வா போலாம், வா.